Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நெல்லிக்காய் சாதமும் அதுக்கு சைடு டிஷ் வந்து ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவலும் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும். நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத வீடியோல பாத்துருவோம். சின்ன நெல்லிக்காய் இப்போ வந்துட்டு சீசன்னால நிறைய கிடைக்குதுங்க. இந்த மாதிரி சீசன்ல நீங்க வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் சின்ன நெல்லிக்காய் ஒரு பவுல் அளவு எடுத்துக்கறேங்க. அதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கங்க. இப்போ இத சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாருங்க கட் பண்ணி எடுத்துர்க்கேன் பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிட்டு அதோட விதையை மட்டும் தனியா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விதை வேணாங்க, நம்ம அத கீழ போட்டுறலாம். நம்ம இந்த மாதிரி வந்துட்டு பொடியா அத வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. சும்மா இத நாலா கட் பண்ணீங்கனாவே இந்த மாதிரி நமக்கு பீஸா வந்து கிடைச்சிரும். இப்போ இத நாம வந்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அத வந்து நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துருவோங்க. இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊத்தி இறக்க வேணாம். ஏன்னா நெல்லிக்காயில இருந்து நமக்கு வந்து சாறு கிடைக்கும். அந்த இதே போதும். தண்ணி எது இதுக்கு சேர்த்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வர வேணாம். இங்க பாருங்க அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இத அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து திரித்திரியா இருக்க மாதிரி தாங்க இருக்கும். இப்போ வந்துட்டு இத தாளிப்பு கொடுத்துறலாம். கடாய் இந்த மாதிரி வந்துட்டு அடுப்புல வச்சிருங்க. இதுல 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதோட நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய்க்கு பதிலா நீங்க கடலெண்ணெய் கூட இதோட சேர்த்திக்கலாம். இப்போ வந்து கடுகு வந்துட்டு இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சேர்க்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலை பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்திருக்கேங்க. இது வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டுங்க. எதுக்காண்டி 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் அப்படினா நம்ம வந்து சாதத்தோட இது சாப்பிறப்ப நல்லா கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிறதுக்கு. அதனால தான் 3 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்திருக்கேன். இப்போ 4 காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேங்க. அதை வந்து சின்ன சின்ன பீஸா அந்த மாதிரி வந்துட்டு கிள்ளி எடுத்து வந்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வந்துட்டு பொரிய ஆரம்பிக்கட்டும். நம்ம போட்டுருக்க கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதோட வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக வந்துட்டு பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையும் வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்க போகிறாங்க. பெருங்காயம் வந்துட்டு ரொம்ப வேணாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க போதும். பெருங்காயம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்துட்டு மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெல்லிக்காய் பேஸ்ட்டை இதோட வந்துட்டு சேர்க்க போகிறேன். இதை சேர்த்துட்டு இதோட வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸியை அலம்பி இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் இதோட சேர்க்குறேங்க. நம்ம எல்லோ கலர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி. இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். நம்ம உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க மஞ்சத்தூள் இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது நல்லா இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் கிடைக்காதுங்க. கொஞ்சம் வந்துட்டு இது மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கலந்து வர சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நிறைய போட்டுறாதீங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளே போதும். ஏன்னா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்க கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு கலர் இன்னும் எல்லோவாகவே தெரிய ஆரம்பிக்கும். நாம் சேர்த்துருக்க 1/4 டம்ளர் தண்ணியும் வந்து ட்ரை ஆகணும். அதோட நெல்லிக்காயோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் வந்துட்டு இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா வந்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கிட்டுங்க. இப்போ நான் வந்து சாதம் வந்துட்டு உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சாதம் வந்துட்டு உதிரி உதிரியாக வடித்த மாதிரி வரல அப்படின்னா சாதத்தோட 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சாதம் வந்து உதிரி உதிரியாக வந்துடும். இங்கே பாருங்கள் நான் இன்றைக்கி வந்துட்டு சாதம் வந்து வடித்து தான் எடுத்துருக்கிறேன். குக்கரில் எதுவும் வைக்கல. இங்கே பாருங்கள் சாதம் நல்லாவே உதிரியாக இருக்குது. நான் இன்றைக்கி சின்ன பவுலில் 1 பவுல் அளவுக்கு நான் நெல்லிக்காய் எடுத்துருந்தேங்க. அதுக்கு வந்து நல்லா பெரிய பவுல்லே 1 பவுல் அளவுக்கு சாதம் வந்து உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதத்தை வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த பேஸ்ட்டோட இந்த சாதம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இந்த நெல்லிக்காய் வந்து சில பேர் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நெல்லிக்காய் சாதம் வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. இது நெல்லிக்காயில் செஞ்ச சாதம்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நெல்லிக்காய் சீசனுங்க. இந்த சீசன்லேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நெல்லிக்காய் வந்து சாதம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது மேலே வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட இந்த நெல்லிக்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் நம்மளெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை அடுப்பில் இருந்து நாம் வந்து இறக்கி வச்சிடலாம். இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு அட்டகாசமான வாழைக்காய் வறுவல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்த்துருவோம். நான் இன்றைக்கி ஒரு 3 வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. 3 வாழைக்காய் இங்கே மாதிரி மேலே தோலை சீவிட்டு இதை வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து கருத்து போயிடும். அதனால்
இப்போ இதை நல்லா அந்த தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் வந்துட்டு வேறு தண்ணி ஊற்றி கழுவிடலாம். ஏன்னா அந்த தண்ணி வந்துட்டு கருப்பாக இருக்குது. மறுபடியும் இன்னொரு தண்ணியில் வந்து கழுவிட்டு இந்த வாழைக்காயை வந்து இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் இன்னும் 2ஆக கட் பண்ணிடுங்க. மொத்தமாக 4 பீஸாக வந்துட்டு இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் வந்துட்டு ஒரு நல்ல தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க. கட் பண்ண பீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்கணும். இதுக்கு பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிடாதீங்க. எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க 3 வாழைக்காயுமே இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த வாழைக்காய் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் இதோட ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதோட போட்டு பொரித்து எடுத்துடலாம். வாழைக்காயில் தண்ணி இருக்கும், அதனால் வந்துட்டு போட்டோடனே கொஞ்சம் வந்து தள்ளி நின்று வந்து பொரிச்சுக்கிடுங்க. ஏன்னா எண்ணெய் வந்து மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பொரிக்கிறப்போ வந்து இதில் வந்து உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாங்க. வெறும் வாழைக்காய் மட்டும்தான் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த அளவில் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஏன்னா மறுபடியும் வந்துட்டு நம்ம இரும்புச்சட்டியில் போட்டு நம்ம மறுபடியும் வறுக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 வாழைக்காயுமே இதே மாதிரி வந்து வறுத்து இந்த மாதிரி வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் சேர்க்குறதுக்காண்டி ஒரு 6-7 பல் வந்துட்டு பூண்டு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு தோலோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. தோல் நீக்கிட்டு போடக்கூடாது, தோலோடு தான் சேர்க்கணும். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 எடுத்துருக்கிறேன். அதையும் வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. சும்மா ஒரு 10 தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவே போதும். ஏன்னா நம்ம 3 வாழைக்காய் தான் எடுத்திருக்கோம். ரொம்ப தேங்காய் சேர்த்திங்கன்னா அப்புறம் உதிரியாக இருக்கும் அந்த மசாலா. அதனால தான் இந்த ஒரு 10 வந்து தேங்காய் மட்டும் நான் இதோடு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோடு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இதை வந்து அடிச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மறுபடியும் வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்து வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வந்திருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு அதை வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட வந்துட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்துட்டு இதோட 1 டீஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்து தகுந்த மாதிரி நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதுவே போதுமான அளவாக இருக்கும் இந்த 3 வாழைக்காய்க்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. நம்ம வாழைக்காய் பொரிக்கிறப்ப உப்பு எதுவும் இதில் சேர்க்கலைங்க. அதனால் வந்துட்டு இதில் உப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கல் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. 1 கல் அளவு கூட சேர்த்தா போதும். இப்போ இதோடு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்துட்டு ஊற வச்சுருங்க. இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் நல்லெண்ணெய் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு வந்துட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க வாழைக்காயை வந்துட்டு இதோட வந்து சேர்த்துக்கலாம். நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாதுங்க. இந்த எண்ணெயிலே வந்துட்டு இதை வந்து பொரியணும். நம்ம வந்து வாழைக்காய் வந்து பொரிக்கிறப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 பாயில் வந்து வெந்திருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் வந்து நல்லா மொறுமொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து விடுங்க. வாழைக்காய் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு இந்த வாழைக்காய் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. சூடாக அந்த நெல்லிக்காய் சாதத்தோட இந்த சூப்பரான வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட்டே வந்து தனிதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.